ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமக. ஓம் ராம் அஹஸ்தீஸ்வராய நமக. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 முக்கோடி தேவர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் நம்முடைய திருமுருக கிருபானந்த வாரியாருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். திருமுருக கிருபானந்த வாரியார் ஆன்மீகத்துக்கு நிறைய தொண்டு செஞ்சார். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கதை சொல்லுவார். ஒரு நல்ல மேடையில உட்காந்து அவருக்கு கதை சொல்லி அதுல கேள்வி கேட்டு அந்த குழந்தைங்க பதில் சொன்னா அவங்களுக்கு புஸ்தகம், முருகன் புக்கு இது மாதிரி ஏதாவது கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு தொண்டு ஆட்டிட்ட ஒரு நல்ல மனிதர். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் திதியை திதி உத்திரம் நட்சத்திரம் சித்த யோகம் தாமசன் மண்வாதி விபதார கௌரி விரதம் ஹரி தாள கௌரி விரதம் உப்பூர் ஸ்ரீ விநாயக பெருமான் திரு கல்யாண வைபவம் சுவாமி திருமுருக கிருபானந்த வாரியார் பிறந்த நாள். அற்புதமான நாள். இன்னும் 2 நாள்ல வந்துருவார் கணபதி. அவரை பத்தி இன்னைக்கு எவ்வளவு முடியுதோ தெரிஞ்சுக்கலாம். கடல் அளவு அவரது ஒரு சின்ன திவலை அளவு அடியனால முடிஞ்சது பார்க்கலாம். ஓம் எனும் பிரணவரூபநாயகா உமையவளின் பாலனை விநாயகா. ஓம் எனும் பிரணவரூபநாயக உமையவளின் பாலனை விநாயகா. தேவர் மூவர் போற்றும் வேதநாயகா தேவாதி தேவனே விநாயகா. ஓம் எனும் பிரணவரூபநாயகா உமையவளின் பாலனை விநாயகா. வல்வினைகள் தீர்க்கும் வேதநாயகா வல்வினைகள் தீர்க்கும் எங்கள் நாயகா. அடியார் வேண்டும் வரம் தந்திடும் விநாயகா. மோனத்தின் முழு பொருளே நாயகா முக்கண்ணன் மைந்தனே விநாயகா. முக்கண்ணன் மைந்தனே விநாயகா. லலிதா சக்கசரநாமத்துல இல்லாத விபரம் வேற எதுங்கியும் எப்பவும் கிடைக்காது. ஓம் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வர. ஓம் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வர். கணேசன் எப்படி பிறந்தார்? நாமெல்லாம் சொல்வோம், அம்மா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது ஸ்நானப்பொடியை பிடிச்சு வச்சாங்க, பிள்ளையார் பிறந்தாரு. பிள்ளையார் அப்படின்னா அவர் மட்டும்தான் பிள்ளையார் அப்படின்னு இல்லை. பண்டாசுரவாதம் நடந்துட்டு இருக்கு. விஷுக்கிரன் வந்து செய்வினை யந்திரத்தை போர்க்களத்துல நட்டு வச்சுட்டான். இவர் என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் கணபதி போராடிட்டு இருக்காரு. முருகன் தலைமையில ஒரு பக்கம், கணபதி தலைமையில ஒரு பக்கம், தேவர்கள் தலைமையில ஒரு பக்கம். அங்க போர் நடந்துட்டு இருக்கு. சிவனும் பார்வதியும் காமேஸ்வரன் உடனொரே காமேஸ்வரியாக வடிவம் எடுத்து காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. அந்த கணத்துக்கு, அந்த கணங்களின் கூட்டத்துக்கு ஒரு ஈஸ்வரன் தேவைப்படுற. காமேஸ்வரனின் கண்களும் காமேஸ்வரியின் கண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டன. தெய்வங்களுக்கு சரீர சம்பந்தம் கிடையாது, மானச ரீதியாதான் குழந்தை. அவங்களுடைய ஆக்ஞா சக்கரங்கள் இரண்டும் இணைந்து அங்க ஒரு பாலகன் தோன்றுகிறார். கல்பிதா அப்படின்னா உருவாக்குனாங்க, சிருஷ்டி பண்ணாங்க. கல்பிதம் அப்படின்னா சிருஷ்டி. அந்த கணேஸ்வரர் இறங்கி நடந்து வரார்.
விக்ன யந்திர பிரகர்ஷிதா, அங்க வச்சா பாத்தீங்களா அந்த யந்திரம் சுத்த, அந்த யந்திரத்தை இவர் போய் தன்னுடைய சக்தியால செயலுக்கு செஞ்சுட்டார். அதுக்கப்புறமா 63 கோடி யோகினிகள், 33 கோடி தேவர் பெருமக்கள், பூலோகத்திலிருந்து போன மகாராஜாக்கள் அத்தனை பேரும் சண்டை போட்டு பண்டாசுர வதோச்சித்த பாலா விக்ரமன் நம்பிட்டான்னு 5 வயதான காட்சி. காமாட்சி அம்மா பாலாதேவி வந்து அப்படியே எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போறா. ஏன்னா அவ அம்மா குழந்தைன்னு சொல்றோம், தாயோட உடம்புல இருந்து வந்தாங்க. எப்பயும் அடியன்னு சொல்றதுதான், சப்த மாதர்களும் தாயோட உடம்புல இருந்தா வந்தாங்க. தச அவதாரங்களும் லலிதாதேவின் கை விரல்கள் இருந்து வந்தாங்க. எல்லாம் எல்லாம் மகாபரா சோட்டசியோட உடம்புல இருந்து வந்து எல்லாம் சுபமாயிடுச்சு. சரி, இப்படி ஒரு குழந்தை வந்திருக்கு, இதை நம்ம கொண்டாடணும் தானே. எதுக்காக கொண்டாடணும்? இந்த ஒரு கேள்வி எல்லா மனுஷங்களுக்குள்ளரையும் இருக்கும். ஏன் சாமி கொண்டாடணுமா? சாமிக்கு நாம வச்சாதான் சாப்பிடுமா? அவங்க கொடுத்தது அவங்களுக்கு தெரியாதா? ஒரு சின்ன டம்ளர்ல பால், 4 கல்கண்டு, உலர் திராட்சை, சுத்தபத்தமா குளிச்சுட்டு ஒரு கைப்பிடி அன்னம், அதுல ஒரு துளி நெய், ஒரு சர்க்கரை, இப்படி எளிய சாப்பாடுனாலும் அதை வைக்கிற விதத்துல வச்சு நைவேத்தியம் அப்படின்னு வைக்கிறோம். எதுக்கு? கண்டருள பண்ணுதல். நீ இதை எனக்கு கொடுத்திருக்க, இத இன்னைக்கு எனக்கு நீ சாப்பிட கொடுத்திருக்க இறைவா, உனக்கு நன்றி, பார்த்துக்கோ, இதுதான் நைவேத்தியம். அப்படி செய்யறாங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மதுரை சுந்தரேஸ்வரர் கோவிலில் புலிக்காலுடன் உள்ள விநாயகர். கொடுமுடியில கூட சிவன் சன்னதி தூண்ல புலிக்கால்ல விநாயகர் இருந்தாரு. இன்னைக்கு அந்த இமேஜ் எனக்கு கிடைக்கல. நாகர்கோவில் வடிவேஸ்வரன் கோவிலில் வீணை ஏந்திய விநாயகர். வாசுதேவன் நல்லூர் கோவிலில் வாள் மற்றும் கோடரியுடன் காட்சி தரும் விநாயகர். இப்படி நிறைய விநாயகர் இருக்காங்க. எங்கேயோ ஒரு விநாயகர் படிச்சிருக்கேன், கொட்டை பார்க்கலவுதான் அந்த விநாயகர் இருப்பாரு, தேடித்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்துக்கு பக்கத்துல கோட்டையூர் விநாயகர் தலைவ விநாயகர் தான், வாரத்துலதான் இருப்பாரு வாசல்ல. அந்த ஒரு விநாயகரை கும்பிட்டா 1 கோடி விநாயகரை கும்பிட்ட பலன். அப்படி விநாயகா அப்படின்னாலே போதும். எல்லா இடத்த விட ரொம்ப முக்கியமான விநாயகர் நம்ம தினம் கும்பிடுறது பிள்ளையார்பட்டி. அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலம் எல்லாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தேரு வருதில்ல. அப்படியே கடைக்கண் கண்டால் போதும், பொய்யில்லை அதுவே உண்மை பாடறோம்ல தினம். கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வந்தால் பொய்யுண்டோ பூமி தன்னில், பார்த்துட்டா போதும். அது குடவரை கோவில் ஸ்வயம்பு. அப்படி அந்த கற்பக விருட்சமாக கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கணபதி தான் முதல் விநாயகரா இங்க வர. கற்பக விருட்சம் ஏன் சொல்றோம்? ஒரு சாதாரண பனை மரம், அத பூலோக கற்பக விருட்சம்னு சொல்றோம். அதோட வேறு, தண்டு, சுத்தி இருக்கிற பட்டை, பனை இலை, பனம் பூவு, பனம் பழம், பனம் கொட்டை. அந்த கொட்டைய இப்ப இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட முடியுதா என்னமோ எனக்கு தெரியாது, அப்ப நாங்க சாப்பிட்டுருக்கோம். கொட்டைய பதச்சி வச்சா பனங்கிழங்கு வரும். அந்த பனங்கிழங்க புடுங்கிட்டு அந்த கொட்டையை 2ஆ உடைச்சா உள்ள சீம்பு அப்படின்னு ஒரு தவுன் அப்படிம்பாங்க. அத கிராமத்து ஆசாமிங்க தவுனு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது கிடைக்கிறது அதிர்ஷ்டம். கோரப்பாய் பின்றவங்க கிட்ட கோரக்கிழங்கும், பனம்பழம் வச்சிருக்கிறவங்க கிட்ட தவுனும் கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். எங்க பசங்க எல்லாம் அதை பார்த்தது கூட இல்லை. அப்படி ஒரு பனை மரமானது எப்படி எல்லா வகையிலும் நமக்கு துணை நிற்குதோ கற்பகமா, இந்த கற்பக கணபதி நம்ம கேட்டது எல்லாம் தராருங்க. விநாயகருக்கு தேர் திருவிழா. விநாயகருக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் 2 தேரு பிள்ளையார்பட்டியில இழுப்பாங்களாம். உடுமலைப்பேட்டை பிரசன்ன விநாயகர் கோவிலில் வெள்ளி தேர் இருக்கான். பிள்ளையார்பட்டியில இன்னொரு விசேஷம் என்ன? ராட்சத கொழுக்கட்டை.
நாம ஒரு கையகல கொழுக்கட்டை பண்றதுக்குள்ள அது உடையாம வரணும், சரியா வேகணும். அதை எடுக்கும் பொழுது தவறாம கரெக்டா 16 கொழுக்கட்டை எடுத்து வைக்கணும். இவ்வளவும் பாக்குறோம். அங்க எப்படி கொழுக்கட்டை, ராட்சத கொழுக்கட்டை எப்படி தயார் பண்ணுவாங்களாம்? 1600 ஆண்டுகள் பழமையான கோவில் மகேந்திர பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இங்கே விநாயகர் சதுர்த்தி என்று 18 படி அளவில் செய்யப்பட்ட ராட்சச கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்யப்படுகிறது. ஒரு பெரிய துணி மூட்டையில கட்டி வேகுமா வேகுமா, அவ்வளோ நேரம் வேகுமா, அப்படியே ஒரு பெரிய கொழுக்கட்டையா கொண்டாந்து அங்க கொடுத்துட்றாங்க. எல்லாருக்கும் கும்பிடுறவங்களுக்கு பிரசாதமும் கிடைக்குது. அப்படி ஒரு அற்புதமான பிள்ளையார்பட்டி. சக்கரகிரி விநாயகர் கோவில் உடுமலைப்பேட்டை. சக்கர வடிவில் ஊரை காக்கும் அரணாக மலை அமைந்திருக்குதான், அதனால அத சக்கரகிரின்னு கூப்பிடுறாங்களாம். அந்த மலையிலே உடும்புகள் நிறைந்து காணப்பட்டதால் உடும்பு மலைன்னு கூப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் உடும்பு மலை மருவி உடுமலைப்பேட்டைன்னு ஆயிடுச்சான். அந்த ஊர்ல இருக்கிற பிரசன்ன விநாயகர் 6 அடி உயரத்தில் ராஜ கம்பீர கோலத்தில் ஏகதள விமானம். ஏகதளம்னா ஒரே ஒரு விமான தளம் தான், அடுக்கடுக்கா இல்ல, ஏகதள விமானத்தின் கீழே இருந்து அருள் புரிகிறார். இன்னொரு கோயில் ரொம்ப அழகா இருக்குங்க. வேலூர் சேன்பாக்கம், தேம்பாக்கம் இல்ல சேன்பாக்கம் செல்வ விநாயகர் கோவில். 11 பிள்ளையாருமே ஸ்வயம்புதான், ஒளிப்படாதது. இப்ப எப்படி நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி நகவிடங்க ஸ்தலங்கள்னு சொல்லி 7 ஸ்தலங்கள்ல சோமாஸ்கந்த மூர்த்தங்களை புலியால் கொல்லப்படாதது தேவேந்திரன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரோ, அது மாதிரி இந்த கணபதியை நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு வரும். எல்லாம் ஒரு லிங்க பானங்களா தான் இருக்கும். செல்வ விநாயகர் மட்டும்தான் விநாயகரா இருப்பாரு. மிச்ச 10 விநாயகர், மொத்தமா ஏகாதச விநாயகர், 11 விநாயகர். அங்க ஆதிசங்கரர் வந்து தரிசனம் பண்ணி ஸ்வயம்பு மூர்த்திகளுக்கு எதிரில ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. வெட்ட வெளியில தாங்க இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகர் என்னன்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன தீர்த்தம், நம்ம திருச்செங்கோட்டுல எப்படி சிவன் பார்வதி காலுக்கு கீழே, அர்த்தநாரீஸ்வரர் காலுக்கு கீழே ஊத்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த ஊத்து தண்ணி எடுத்துதான் மரகத லிங்கத்துக்கும் அந்த அர்த்தநாரி கோலத்துக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. அங்க வேலூர் சேன்பாக்க சின்ன கணபதி, அவர் பேரு பாலகணபதி, தண்ணிக்குள்ளாரியே இருக்கார். அந்த தண்ணி எப்பயும் ஒரே நிலையில இருக்கு, தண்ணி ஊத்து வந்துகிட்டே இருக்கு, வெளியில யாரும் தொடர்றது இல்லாத அந்த தண்ணி ஒரே அளவாவே இருக்கு. அதுக்குள்ளாரதான் அவர் நீச்சல் அடிச்சுட்டு கிடக்கிறாரு. அது ரொம்ப அழகு. இத அவங்க ஏகாதச விநாயக சபா அப்படின்னு சொல்றாங்க. யோக விநாயகர் கோவை குனியமுத்தூரில் யோக நிஷ்டையில் அமர்ந்த கோலத்தில் விநாயகர் அருள் பாலிக்கிறார். யோக வளம், ஞான சக்தி, ஆன்மீக அறிவு ஆகியவற்றை பெறுவதற்கு யோக நிஷ்டை விநாயகரை பிரதிஷ்டை செய்திருக்கிறாங்களாம். இளம் சூரியனின் நிறத்தோடு வலது முன்கையில் அச்சர மாலை, பின் கையில் கரும்பு, இடது முன்கையில் யோக தண்டம், பின் கையில் பாசக்கயிறு. நம்மள விநாயகர் ரொம்ப சோதிப்பார். விநாயகரை புடிச்சுக்கிட்டே ஆச்சு, ஆனா அவர் சோதிக்காம ஒண்ணுமே தரமாட்டார். லலிதா தேவியாவது கருணை மழை, அம்மானு கூப்பிட்டா ஓடி வந்து கையை பிடிச்சுக்குவா. பிள்ளையார கும்பிட்டோன்னு வைங்க, சோதிச்சு பார்த்து தரமான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மள அவங்க விடுவாங்க. அப்படி ஒரு பாசக்கை. மொட்டை விநாயகர் மதுரை, இது நான் கேள்விப்பட்டதில்லை, இந்த வகுப்புக்காக எடுத்தேன். மதுரையிலே உள்ள மொட்டை விநாயகர் தலையில்லாமல் மொட்டை கணபதியாக அருள் பாலிக்கிறார். டாக்டர்கள் சிலர் ஆபரேஷன் செய்யும் முன்பு இவருக்கு தேங்காய் காணிக்கை செலுத்திவிட்டு செல்கிறார்கள். புதிதாக ஏதேனும் நல்ல செயலு, கல்யாணம், வீட்டுல ஒரு விசேஷம் இப்படி செய்யணும்னா இவருக்கு முன்னாடி சீட்டு மூலம் உத்தரவு கேட்கிறாங்களாம். வியாபாரிகள் தினமும் கடையை திறக்க முன்பு சாவியை இவர்கிட்ட வச்சு பூஜை செஞ்சுட்டு எடுத்துட்டு போறாங்களாம். அடுத்து நம்ம பாண்டிச்சேரியில இருக்கிற மணக்குளத்து விநாயகர் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. விநாயகர் இல்லாத ஒரு இடம், ஒரு சின்ன இடம் கூட அங்க பாக்கி இல்லை. முழுவதும் தங்கத்தால் வேயப்பட்ட கோவில். அகில இந்திய அளவில் விநாயகர் கோவிலின் விமானம் முழுவதுமே தங்கத்தால் வேயப்பட்ட கோவில் இதுதான். வேறு எங்கும் இல்லாத வகையில் இங்கே விநாயகருக்கு பள்ளி அறை இருக்குது.
பள்ளி அறைக்கு பாதம் மட்டுமே இருக்கும். உற்சவ விக்கிரகம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த தலத்தில் விநாயகருக்கு திரு கல்யாணம் நடைபெறுகிறது. அடுத்து ஆயிரத்தெண் விநாயகர் கோவில் தூத்துக்குடி. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் உள்ள ஆயிரத்தெண் விநாயகர் கோவிலில் தேர் திருவிழா நடத்தப்படுகிறது. சோமார வல்லபன் என்கிற மன்னன் நர்மதை நதிக்கரையிலிருந்து 1008 அந்தணர்களை வரவழைத்து பெரிய யாகம் செய்ய முடிவெடுக்கிறான். எல்லா அந்தணர்களும் வந்தாச்சு. எல்லாம் அவங்கவுங்களுக்கு பீடத்துல உட்கார்ந்து யாக வேள்வி ஆரம்பிக்க பாக்குறாங்க. ஒரு அந்தணர் குறையிற 1007 அந்தணர் தான் இருக்காங்க. பார்த்தார் பிள்ளையார், ராஜா நாட்டுக்கு நல்லது செய்ய வந்திருக்கார். 1008 பேரை கூட்டிட்டு வந்து அது எப்படியோ ஒருத்தர் வழி தவறி இருக்கார். நாமளே நமக்கு செய்யற யாகத்துல ஒரு அந்தணர் வேஷத்துல போய் உட்கார்ந்துக்கலாம். 1008வது நபராக வந்து அவரே யாகம் பண்ணிக்கிட்டு பூர்த்தி பண்ணிக்கிட்டார். அதனால இவருக்கு ஆயிரத்தெண் விநாயகர்னு பேரு. மத்தான்கரை விநாயகர் மதுரை அருகே உள்ள திருமங்கலத்தில் இருந்து பேரையூர் செல்லும் வழியில் உள்ள மாத்தான்கரை என்ற கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் விநாயகர் வித்தியாசமான தோற்றத்தோட காணப்படுவாராங்க. அனைத்து ஆலயங்களிலும் விநாயகர் பெருமான் அமர்ந்த கோலத்திலே காணப்படுவார். இங்கே வலக்கரத்திலே கோடரியை தாங்கிய நிலையிலே அருள் பாலிக்கிறார். இது ஒரு அபூர்வ தோற்றம். புத்திர பாக்கியம் வேணுங்கிறவங்க அங்க போய் அது கேட்டா உடனே கிடைக்கலாம். உலக்கரிசி பிள்ளையார் திருநெல்வேலி. மதுரை முக்குரணி பிள்ளையார், பிள்ளையார்பட்டி பிள்ளையார் ஆகியோருக்கு பெரிய அளவுல மோதகம் படைப்பாங்க. ஆனா திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் உள்ள உலக்கரிசி பிள்ளையாருக்கோ ஒரே ஒரு உலக்கு அரிசியில செய்த சிறிய மோதகம் தான் படைக்கப்படுது. ஏன்? ஒரு ஆங்கிலேயனோட ஆட்சியில இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் நிபந்தம் அப்படின்னு செய்யறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிள்ளையாருக்கு ஒரு உலக்கரிசி கொடுங்கப்பா போதும்ட்டாங்க. அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் உலக்கரிசி போட்டு அதுலதான் மோதகம் செஞ்சு படைக்கப்படுது. பிள்ளையார்பட்டி பிள்ளையார் எப்படி? காரைக்குடி புதுக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். 6 அடி உயரமுள்ள கற்பக விநாயகர் சன்னதி மலையை குடைந்து அமைக்கப்பட்டு உள்ளது. இதிலே விநாயகரின் திருவுருவம் வடக்கு நோக்கி தும்பிக்கை வலம்புறமாக சுழித்தம். இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம பிள்ளையார் வாங்கினா இடஞ்சுழிச்சு வாங்குவோம். ஆனா பிள்ளையார் பண்டிகை அங்க கொண்டாடுற சிறப்பான ஸ்தலத்துல வலம்புரி விநாயகரா தான் இருக்கார். தமிழ்நாட்டின் மிக 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 பழமையான குகை கோயிலாங்க. இப்ப நாம எத்தனையோ இடத்துல கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். திருச்செந்தூர்ல குகையில வள்ளியம்மா இருப்பாங்க, முருகன் இருப்பாங்க எல்லாம் பேசிக்கணும். அப்படியான குகை கோவில்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல நிறைய குகை கோவில் இருக்கு. அதுல ரொம்ப பழமா தொன்மையிலும் தொன்மையான குகை கோவில் இதுதானா. இந்த மலையை குடைந்து இந்த விநாயகர் சன்னதி உருவாக்கப்பட்டு உள்ளது. பொதுவாக இடதுபுறமாக சுழிந்திருக்கும் விநாயகரின் தும்பிக்கை இங்க வலதுபுறமாக சுழிஞ்சிருக்கு. கோவிலில் பல மண்டபங்களும் விநாயகரின் திரு உருவங்களும் செதுக்கப்பட்டு உள்ளன. சன்னதி வலம் வர முடியாது. ஆமா, போனவங்களுக்கு தெரியும். எப்படி நம்ம கரூர்ல குணசீலம் அந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அந்த 2 கோயிலையுமே நாம கருவறையை சுத்த முடியாது. அது மாதிரி இங்க அப்படியே குகையில அப்படியே செதுக்கி இருப்பாங்க அல்லது உருவாகி இருக்கும். அந்த குகையை நம்மளால சுத்த முடியாது. கோவிலின் அமைப்பின்படி தரிசனம் செய்யணும். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டைக்கு இடையில் உள்ள பிள்ளையார்பட்டி ஊரிலே அமைந்திருக்கிறது. திருமண தடை நீங்கும், வியாபார அபிவிருத்தி கிடைக்கும், குழந்தை வரம் கிடைக்கும். யாராவது நமக்கு துன்பம் கொடுத்தா அந்த வினை பதிவுகளை நீக்கவும் இவர் உதவுவாராம். விநாயகருக்கு தேர் திருவிழா நடைபெறும் ஒரு சில இடங்களில் பிள்ளையார்பட்டி ஒன்று. அங்க 2 பேத்துக்கு தட்சிணாமூர்த்திக்கும் மன்னிச்சிருங்க சண்டிகேஸ்வரருக்கும் பிள்ளையாருக்கும் தேர் இழுக்கிறாங்க. கணபதி பப்பா மோரியா சொல்லலாம், தப்பில்ல. மும்பையில அவ்வளவு அழகா நல்லா பொட்டு பெரிய பொஜ்ஜான்னா தொப்பை வச்சுக்கிட்டு 2 பக்கம் சித்திப்பு தீ வச்சுக்கிட்டு கூட்டமான கூட்டத்துக்கு மத்தியில ராஜாங்க நடத்திட்டு இருக்காரு இந்த கணபதி பப்பா மோரியா. இந்த செண்பாக்கம் ஏகாதச
ஸ்வயம்பு கோவில். முன்னாடி ஒரு மண்டபம், எல்லா பக்கங்களையும் தாழ்வாரம் இருக்கு. கிட்டத்தட்ட பழைய ஒரு வீடு மாதிரி திறந்த முத்தம்னு சொல்லுவோம், முற்றம் அல்லது முத்தம்னு சொல்லுவோம். அந்த முத்தத்துல ஏகாதச கணபதிங்க இருக்காங்க. மிக பெரிய ஸ்வயம்பு விநாயகர், செல்வ விநாயகர்னு அழைக்கப்படுறாங்க. மேலும் அவருக்கு அடுத்ததாக பல்வேறு அளவுகளில் 10 விநாயகர்கள் இருக்காங்க. அவர்கள் ஸ்வயம்பு, அவர்கள் சிவலிங்கம் மாதிரியே அப்படியே சும்மா இந்த சால கிராம கல்லு மாதிரி தாங்க இருப்பாங்க, கொஞ்சம் சிறுசும் பெருசுமா இருப்பாங்க. அவர்கள் ஸ்வயம்பு, அவர்கள் சிவலிங்கங்களைப் போலவே இருக்கிறார்கள். அவற்றிலே சில பெரியவை வெள்ளி கவசங்களால் அலங்கரிக்கப்படுகிறது. எல்லா பிள்ளையாருக்கும் அப்படி கவசம் சாத்த இயலாத வகையில அவங்க உடல்வாகு. ரொம்ப சின்ன விநாயகரை பால விநாயகர் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு தண்ணி குட்டிக்குள்ள அப்படி அந்த சின்ன தண்ணி குழிக்குள்ளாரிய மிதந்து இருப்பார். அப்புறம் இந்த விநாயகர்கள் பூமியிலிருந்து தானா ஸ்வயம்பா முளைச்சு வந்திருக்காங்க. அப்படி வந்ததுனால இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஆந்திராவுல யாகந்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல உமா மகேஸ்வரர் கோவில், அதுல இருக்கிற நந்தி எம்பெருமான் இன்னைக்கு வளர்ற ஒரு பக்கம் அந்த சின்ன நந்தி மண்டபம் இருக்கும் பாருங்க. ஒரு மண்டபத்துல இருந்த அந்த 3 கால் மட்டும் இன்னைக்கு இருக்கு. ஒரு மண்டப காலைய எடுத்துட்டாங்க, ஏன்னா அவருக்கு இடம் பத்தல. அது மாதிரி இங்க இருக்கிற கணபதியும் வளர்றாங்க. கோவில்ல கூட்டம் நிறைய இருக்குமா. பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி சோமசுந்தரேஸ்வரர் சன்னதி இருக்குதுங்க. காஞ்சி மகா பெரியவாள் இந்த கோவிலின் ஸ்தல புராணத்தையும் தனது சொந்த அனுபவத்தையும் தெய்வத்தின் குரல் தொகுதி 6 கூறியிருக்கார். இந்த கோவிலும் அதுல வருது. ஒரு காலத்துல இங்க ஏகாதச ஸ்வயம்பு விநாயகர் இருந்தாங்க. காலப்போக்குல பூமிக்கு அடியில போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்க, கொண்டாடுங்க. சாமி என் தங்கமே வாடா அப்படின்னு கூப்பிட்டு கொஞ்சம்னா ஓடி வந்துருவாங்க. மகாராஷ்டிரா அமைச்சர் துக்கோஜி இந்த வழியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென அவரது தேன் அச்சு உடைந்தது. என்ன நடந்ததுன்னு பார்க்க கீழே இறங்கிய போது தரையிலே இரத்த கரைகள் இருக்குது. ஆனா யாருக்கு காயம் இல்ல. யாரு அப்படின்னு குழப்பம் அடைஞ்சு, இந்த விக்னம் தடைக்கான காரணம் என்ன? விக்னம் அப்படின்னா தடை. விநாயகரை பிரார்த்தனை செய்யறாங்க. இருட்டிக் கொண்டு இருந்ததால் இரவை அங்கேயே கழிக்க முடிவு செஞ்சாங்க. விடியற் காலையில் தனது தேரை சரி செய்ய யாரையாவது தேட முடிவு செய்தார். விநாயகர் அவரது கனவிலே தோன்றி 11 ஸ்வயம்பு மூர்த்தி பூமிக்கு அடியில ஓம்கார வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்ததால் அவர் இருப்பதை கூறி அவரிடம் கூறினார். மேலும் அவற்றை தோண்டி அவர்களுக்கு ஒரு கோவில் கட்டும்படி சொன்னார். துக்கோஜி மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த பணியை செய்தார். தேர் சக்கரத்தின் தோற்றத்தை செல்வ விநாயகரின் பின்புறத்தில் காணலாம். ஏன்னா அந்த தேர் சக்கரம் செல்வ விநாயகரோட முதுகு மேல பட்டு அதுல தான் ரத்தம் வந்திருக்கு. அந்த செல்வ விநாயகருக்கான வெள்ளி கவச்சம் செஞ்சு வச்சிருக்காங்க. நாளுக்கு நாள் அந்த செல்வ விநாயகர் பெருகிக்கிட்டே போறாரு. கவசத்தை கட்ட முடியல அவருக்கு. ஒரு முறை மகா பெரியவாளும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் இந்த பக்கம் வந்தப்ப சின்ன சுவாமிகள் அமர்ந்திருந்த யானை கோவிலுக்கு அருகில வந்தப்ப நகர மறுத்தது. யானை பாகன் எவ்வளவோ வற்புறுத்தி அசைக்க முடியல. அப்பதான் மகா பெரியவாளுக்கு 108 சதுர தேங்காய் போடணும்னு ஞாபகம் இருக்குது. அதை மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் வந்த உடனே மட அதிகாரிகளும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி கேட்டுக்கிட்டார். பிரசாதம் வழங்கப்பட்டவுடன் யானை எந்த எதிர்ப்பும் இல்லாம அமைதியா முன்னேற தொடங்கி. அந்த வேண்டுதல் இருக்கு பாத்தீங்களா, 108 சதுர தேங்காய், அதை போட்டாதான் அங்க வேலையாகும். விநாயகர் தன் வழிபாட்டை மகா பெரியவாளுக்கு தானே நினைவூட்டினார். இது உண்மையிலேயே தனித்துவமான கோவில். அனைத்து விநாயகர் பிரியர்களுக்கும் அற்புதமான ஒரு கோவில். இந்த கோவில் செல்வ விநாயகர் மற்றும் சோம சுந்தரேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளது. இந்த 10 விநாயகர் ஏகாதச விநாயகர் இருக்கார் பாத்தீங்களா, நடுநாயகமா இருக்கிற விநாயகர் ரூபமாவே தான் இருக்கிறார். அதனால ஒரு செல்வ விநாயகர். அவரை சுத்தியும் ஓம் வடிவிலே பால விநாயகர், நடன விநாயகர், ஓம்கார விநாயகர், கற்பக விநாயகர், சிந்தாமணி விநாயகர், செல்வ விநாயகர், மூலவர்,
மயூர விநாயகர், மூஷிக விநாயகர், வல்லப விநாயகர், சித்தி புத்தி விநாயகர் மற்றும் பஞ்சமுக விநாயகர் ஆகிய 11 விநாயகர்களும் அங்க இருக்காங்களாம். பால விநாயகர் இன்னும் நிலத்தடியில குழிக்குள்ளாரதான் இருக்காரு. அவருடைய அந்த லிங்க பானத்தோட தலை மட்டும்தான் தெரியும். செல்வ விநாயகர் கோயிலுக்கு பின்னால தனி சன்னதியில லிங்க வடிவில சோம சுந்தரேஸ்வரர், செல்வ விநாயகர் தனது முதுகிலே தேர் சக்கரத்தின் அடையாளத்தை அங்க இருக்கிற ஐயருங்க காட்டுவாங்களாம். கருவறைக்கு உள்ளேயே கொடிக்கம்பம் இல்லை இருக்குது. கருவறைக்கு கூரை கிடையாது. சனீஸ்வர பகவான் செல்வ விநாயகர் முகத்தை நோக்கி வணங்கியபடி இருப்பது ஒரு சிறப்பு. செல்வ விநாயகர் சிலையை முழுமையாக மூடுவதற்காக சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளி கவச்சம் செய்யப்பட்டது. இப்போது அது அவரை 2/3 பங்கு மட்டுமே மூடியுள்ளது. இன்னும் அவரு வளர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொட்டை விநாயகர் கோயில் வியாபார விநாயகர். மதுரை கீழமாசி வீதியில் அமைந்திருக்கும் மொட்டை விநாயகர் ரொம்ப பிரபலம். பாண்டிய மன்னர்கள் காலத்திலேயே இந்த கோவில் கட்டப்பட்டது. மதுரையின் மைய பகுதியில் வியாபாரம் ரொம்ப சிறந்து விளங்கும். எப்பயுமே முத்து கொளிக்கும். பண்டமாற்று வியாபாரம் மதுரையில சிறக்கும். கடல் கடந்து வாணிபம் செய்ய வர்றவங்க எல்லாம் அங்க வருவாங்க. அவர் அப்படி வர்ற எல்லா வியாபாரிகளும் இவரை கும்பிட்டு அனுமதி, எனக்கு நல்லா நடக்கணும்னு அனுமதி வாங்கிட்டு போவாங்க. இவரை வியாபார விநாயகர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சமயம் அந்நியர் படையெடுப்பின் போது மீனாட்சி அம்மன் ஆலயத்தை சேதப்படுத்த திட்டப்பட்டாங்களாம். அப்போது மொட்டை விநாயகர் கோயிலுக்கு சென்று விட்டு விபூதி பூசிக்கொண்டு வியாபாரிகள் தங்கள் கடைகளை திறப்பதை பார்த்து கோபமுற்ற அந்நிய தேசத்து மன்னன், ஏண்டா நாங்க இங்க கோயில துண்டாட வந்திருக்கோம், நீங்க இங்க கும்பிட வந்தீங்களான்னு அந்த முஸ்லிம் மன்னர்கள் விநாயகர் சிலையை பார்த்து கோபமுற்று சிரச துண்டாக்கிட்டாங்க. தப்பில்ல, தலைய துண்டாக்கிட்டு ஆத்துல தூக்கி போட்டாங்க. பிறகு சிவனாரின் பேரருளால் அந்த சிரசு மீண்டும் அதே இடத்துக்கு வந்ததை கண்டு ஆடி போனான். பயந்துட்டான், கிளம்பி சென்று விட்டார். அதனால் மதுரை மீனாட்சி அம்மனின் ஆலயத்தையே காப்பாற்றிய விநாயகர் இவர். புதிதாக வியாபாரத்தில் அடியெடுத்து வைப்பவர்கள், கடை திறப்பவர்கள் இங்கே மொட்டை விநாயகருக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ணி 108 சதுரக்காய் உடைச்சு வியாபாரம் பண்ணிட்டு சிறப்பா இருக்காங்களாம். புதுவை மணக்குள விநாயகர் ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம். சுத்தி சுத்தியும் எல்லா இடத்துலயும் குட்டி விநாயகர் பெரிய விநாயகர் வரைக்கும் இருப்பாங்க. இந்த புதுச்சேரியில் இருக்கிற விநாயகரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் புண்ணியமும் பண்ணிருக்கணும், அவ்வளவு அழகா இருப்பாரு. தூத்துக்குடி ஆறுமுக மங்கலத்தில் உள்ள ஆயிரத்தென் விநாயகர் கோவில். விநாயகருக்கு தமிழ்நாட்டிலே கட்டப்பட்ட பழமையான கோவில் இது ஒண்ணு. ஏறத்தாழ 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலே இந்த ஆயிரத்தென் விநாயகர் கட்டப்பட்டிருக்கு. முதல் விநாயகர் கோவில் இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இத்தனை நாள் நாம கற்பக விருட்சமான பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் முதல் விநாயகர் கோயில் நினைச்சிட்டு இருக்கோம். திருநறையூர் பொல்லா பிள்ளையார சலுக்கிய மன்னனை ஜெயிச்சுட்டு வாதாபி கணபதி அப்படின்னு சொல்லி அவர் தூக்கிட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. ஆனா இங்க இவங்க சொல்றது இந்த ஆயிரத்தென் விநாயகர் கோவில் தான் முதல்ல வந்தது அப்படிங்கிறாங்க. விநாயகருக்குன்னு தனியா ஒரு கோவில் இங்கதான் முதல்ல எழுப்பப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் இந்த திருக்கோவில் நல்லா கட்டி கொடுத்திருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோவில இருக்கு. விநாயகருக்கு என தமிழ்நாட்டில் தேர் கொடிமரம் அமைத்து திருவிழா காணும் முக்கியமான கோவில்கள் இது கூட ஒண்ணா. பஞ்சமுக ஹேரம்ப கணபதி சித்திரை மாதத்தில் 10 நாள் பிரம்மோற்சவ திருவிழாவின் போது பஞ்சமுகத்துடன் கூடிய ஹேரம்ப கணபதி நடராஜருடன் திருவீதி உலா அருள் பாலிக்கிறார். உடல் நலக்குறைவு நீங்கும், தடைகள் நீங்கும், திருமண தடை நீங்கும், படிப்புக்கு இடையூறு நீங்கும், வழக்குல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரத்தென் விநாயகரை சொல்றாங்க. பஞ்சமுக கணபதியா சிலையா இருக்காரு. இன்னைக்கு மதுரையில தான் சுத்தி சுத்தி விநாயகர் ரொம்ப கிடைச்சிருக்காரு.
மதுரையில மாத்தங்கரை அப்படிங்கிற ஊர்ல நின்ற கோலத்தில் விநாயகர் இருக்கார். இது மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் அமைந்துள்ள ஒரு குறிப்பிடத்தக்க விநாயகர். மாத்தங்கரை விநாயகர் மதுரை அருகே உள்ள மாத்தங்கரை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்கே பிள்ளையார் நின்ற கோலத்துல காட்சி தரார். 3 குறுணி பச்சரிசி மாவினால் செய்யப்பட்ட கொழுக்கட்டை படைக்கப்படும் மதுரையின் முக்குறுணி விநாயகர் திருத்தலத்திற்கு அருகிலேயே இந்த மாத்தங்கரை விநாயகரும் இருக்காராம். பல விநாயகர் திருத்தலங்களில் ஒன்றான மாத்தங்கரை விநாயகர் அவருக்குன்னு செவி வழியா நிறைய கதைகளை சொல்றாங்க. நம்ம மதுரைனாலே முக்குறுணி விநாயகருங்க. திருமலை நாயக்க மன்னர் கோவில் கட்ட மண்ணு தோன்ற பள்ளமாவுது. வண்டியூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய தெப்ப குளமே ஆயிடுது. அப்போ அங்கிருந்து எடுத்த பாறையை வெட்டி எடுத்து மிகப்பெரிய பிள்ளையார் சிலையை செஞ்சு மீனாட்சி அம்மன் கோவில்ல பிரதிஷ்டை செஞ்சார். பின்னாளில் தான் அது முக்குறுணி பிள்ளையார் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்? இந்த முக்குறுணி பிள்ளையாருக்கு ரொம்ப பெரிய ஒத்த கொழுக்கட்டையை படைக்கிறாங்க. இந்த கொழுக்கட்டை செய்வதற்கு 3 குறுணி அரிசி பயன்படுத்தப்படுகிறதா. குறுணி என்பது பாண்டிய பண்டைய நாட்டு முகத்தளவை. இன்னைக்கு நாம எந்த முகத்தளவையும் கிடையாது. லிட்டரு, 1/2 லிட்டரு, 1/4 லிட்டரு, 200 இவ்வளவுதான். அந்த காலத்துல ஒவ்வொரு அளவையும் இருந்தது. வல்லம், எனக்கு தெரிஞ்சு வல்லம், வல்லத்துக்கு அப்புறம் பக்கா, பக்காவுக்கு அப்புறம் படி, அரைப்படி, காப்படி, வீசம்படி, அரக்கா படி, கால் வீசம்படி, அதையும் விட்டா கைப்பிடி. இப்படி நிறைய நம்மளுக்கு அளவு நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் வழக்குல இருந்து ஒழிச்சிட்டோம். 3 குறுணி அரிசின்னா எவ்வளவா? 12 படியா. அந்த கொழுக்கட்டை செய்ய அவ்வளவு மாவு அரிசிய மாவா இடிச்சு அது அத்தனையும் 12 படி அரிசி மாவையும் ஒரே ஒரு கொழுக்கட்டையா செஞ்சு ஒரு பெரிய துணியில வச்சு அதுக்குன்னு இருக்கிற பாத்திரத்துல அதை வேக வச்சு பூரணம் எல்லாம் நிறைய வச்சு கொண்டு அங்க படைப்பாங்களாம். இந்த கோடரி ஏந்திய பிள்ளையார் கோவில் அங்க இருக்கு. இன்னொரு பிள்ளையார் பார்க்குது. உடையார் பாளையம் வேல் வளைத்த விநாயகர். மகாபாரத காலத்துல பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தப்போ உடையார் பாறை, இன்னைக்கு அது உடையார் பாறை, அந்த காலத்துல அது முற்காபுரி. தண்ணீர் பற்றாக்குறைய தத்தளிச்சாங்களா பஞ்ச பாண்டவர்கள். விநாயக பெருமானை கும்பிட்டு நாங்க தண்ணிக்கு என்ன பண்ண, என்ன 12 ஆண்டுகள் வனவாசமும் 1 ஆண்டு அஞ்ஞாத வாசமும் இப்போ பண்ணணும், ஒரே இடத்துல 1 மாசத்துக்கு மேல தங்கி இருக்க கூடாது, எத்தனை நிபந்தனைகள், எவ்வளவு கஷ்டப்பட்டார். அப்போ பிள்ளையார கும்பிட்டதுனால அவங்க அருள் புரிஞ்சு அர்ஜுனனின் காண்டீப வில்லை விநாயகர் வாங்கி அர்ஜுனனின் காண்டீப வில்லை எடுத்து நானேற்றி அம்பு விடுறாரு. அப்போ ஒரு ஏரி உருவாச்சாங்க. அதன் காரணமாக திருக்குளமே வில் வடிவத்துலதான் அமைஞ்சிருக்குதான். வில் வளைத்த நிலையில தான் விநாயகரும் காட்சி தரார். தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டப்போ விநாயகரை கும்பிட்டு விநாயகர் அர்ஜுனனின் காண்டீப வில்லை வளைத்து ஏரியை உருவாக்குனாங்க. அதன் காரணமாக கோவிலின் குளம் வில் வடிவத்தில் அமைந்துள்ளது. இந்த வில் வளைத்த ஆலயத்தின் வாசலில் வில் வளைத்த விநாயகர் அப்படின்னு போர்டு இருக்குதா, சுலபமா தெரிஞ்சுக்கலாமா. இந்த விநாயகனுடைய ஒரு சின்ன வடிவமா இருக்கான். உடையார் பாளையம் திரு பயரணீஸ்வரர் ஆலயத்தில் இருக்காரு. இந்த ஏன் பயரணீஸ்வரர்னா, அந்த காலத்துல மிளகு வியாபாரம் பண்ண போன அந்த மாதிரி இந்த மாதிரி போனா, உளுந்து பண்ண போனா இவருக்கு காணிக்க வச்சுட்டு போகணும். மிளகு விலை ஜாஸ்தி. அந்த வியாபாரி வந்தானா, அப்பா கொஞ்சம் மிளகு கொடுப்பா கோயிலுக்குன்னு அர்ச்சகர் கேட்டிருக்காரு. இது மிளகு இல்லைங்க, பயருன்னு அவர் சொல்லிட்டார். கோயிலுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போகும்? சந்தைக்கு போய் பிரிச்சு பார்த்தா எல்லாம் பயரா கடந்துச்சான். அப்ப அங்க இருக்கிறவங்க என்னடா கொண்டு வந்த, மிளகுன்னு சொன்ன அப்படின்னு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு மன்னிச்சுடு பிள்ளையாருன்னு மறுபடியும் அங்க வச்சு திறந்து பார்த்தா மிளகு இருந்துச்சான்.
பயரணீஸ்வரர் கோவில் அப்படின்னு மிளக பயரா மாத்தின கோவில் அதுதானா. அதுக்கப்புறம் நம்ம புளியங்குளம் விநாயகரை பார்த்திருப்போம். நல்லா பெரிய ஆக்கிருதி. ஈச்சனாரி விநாயகரு, புளியங்குளம் விநாயகர்லாம் பெருசு. கோயம்புத்தூர்ல முந்தி விநாயகர் திருக்கோவில். முந்தி முந்தி வந்த விநாயகர் முக்கண்ணனின் தவக்கல். ஆசியாவிலேயே மிக பெரிய கருங்கல் விநாயகர். புளியங்குளத்திலே அமைந்துள்ள இந்த கோவில் முந்தி விநாயகர். கோயம்புத்தூர் மாவட்டத்துல புளியங்குளத்துல இருக்கு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கருங்கல் விநாயகர், அருள்மிகு முந்தி விநாயகர். இவர்தான் இங்க மூலவர். சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி போன்ற விழாக்கள் சிறப்பா கொண்டாடப்படுது. அதே மாதிரி அங்க சொன்னாங்க, தினசரி அந்தந்த நட்சத்திரக்காரங்க வந்து அந்த நிபந்தம் கொடுத்தா அவங்களுக்கான பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈச்சனாரி கோவில் 3 அடி அகலம், 4 அடி உயரம். இந்த கோவிலின் பிள்ளையார் சிலை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில், அப்ப வந்து உயரம் அதிகமா இருக்கணும், கூகுள் தப்பா கொடுத்திருக்கு. பட்டீஸ்வரர் கோவிலில் வைப்பதற்காக மதுரையிலிருந்து வண்டியிலே கொண்டு போனாங்களாம். இந்த இடத்துல வண்டியோட அச்சு முறிஞ்சு போயிடுச்சு. சிலை அங்கன்னு நகர்த்த முடியல. அதே இடத்துல அந்த திருவுருவத்தை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம விநாயகருக்கு 6 பட வீடு இருக்கான். எப்படி முருகனுக்கு இருக்கா அப்படியே இருக்கான். திருவண்ணாமலை, அங்குள்ள விநாயகன் பெயர் அல்லல் போம் பிள்ளையார். அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். அது திருவண்ணாமலை முதல் படை வீடு. 2ஆம் படை வீடு திருமுதுகுன்றம் அழைக்கப்படும் விருதாச்சலம். ஆலத்து பிள்ளையாருன்னு போவோம். அந்த இறங்கி பாக்குறோம்ல, அந்த பிள்ளையார் கோவில். படிக்கட்டு இருக்கும், இறங்கி நாம போய் கும்பிட்டுட்டு வரணும். எத்தனை தரம் பார்த்தாலும் இதையும் பார்த்துடலாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு வருவோம். 2ஆம் படை வீடு. 3ஆம் படை வீடு திருக்கடவுர் கள்ளவார்ன பிள்ளையார். எப்படி திருக்கடவுர்ல கள்ளவார்ன பிள்ளையார் என்னாரு? கையில கலசத்தோட தான் இருக்காரு. ஆனா முன்னாடி எல்லாம் இல்லைங்க, பாவம் அவர் ஒரு வாரமா ஒதுக்கி உட்கார வச்சிருக்காங்க. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல்ல அமிர்தம் கடையும் பழுது, பிள்ளையார் நினைச்சு கும்பிடாம கடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அமிர்த கலசத்தை தூக்கிட்டு வந்து இடுப்புல வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம தேவேந்திரன் இந்த கடல் பகுதியில போய் எங்க பிள்ளையார பிடிக்கிறதுன்னு கடல் நுரைகள், தங்கு, முத்து, பவளம், கிளிஞ்சல் எல்லாத்தையும் வச்சு கடல் நுரையால் ஆன ஒரு பிள்ளையார திருவளஞ்சுழியில வைக்கிறாரு. அதனால இந்த அமிர்த கலசத்தை இவர் கொடுக்கிறார். திருக்கடவுர். அதுக்கப்புறம் 4ஆம் படை வீடு மதுரை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மையை தரிசிக்க செல்லும் வழியில் சித்தி விநாயகர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசாம். மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்க புறப்படுகையில் இந்த சித்தி விநாயகரை தரிசித்து அவரின் அருளை பெற்று கொண்டுதான் சென்னாங்களாம். அந்த திருவிளையாடல் புராணம் சொல்லுது அப்படி. 5ஆவது படை வீடுதான் பிள்ளையார்பட்டி. கற்பக விநாயகராக இருந்து அருள் பாலிக்கிறார். காசியில் இருக்கிற துண்டிராஜ கணபதி தீட்சா கணபதியாக இருந்து ஞானத்தை வாரி வாரி வழங்குகிறார். அப்படி காசிக்கு போக முடியாதவங்களுக்கு அதே பலனை பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கொடுக்கிறார். இவர் கையிலேயே சிவலிங்கம் இருக்கும். நம்ம வீட்டு போட்டோவில் கூட தெளிவா தெரியும். 6ஆம் படை வீடு திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். அது வந்து இப்ப எப்படி நம்ம நகவிடங்க ஸ்தலங்கள், சோமாஸ்கந்த மூர்த்தங்கள் நகவிடங்க ஸ்தலங்கள், புலியால் கொல்லப்படாது. அது மாதிரி திருநறையூர் பொல்லா பிள்ளையார், ஒளி கொண்டு கொல்லாத பிள்ளையார். சிற்பியின் ஒளியால் கொல்லப்படாமல் ஸ்வயம்புவாக தோன்றியவர். தேவார திருமுறைகள் கிடைக்க காரணமாக இருந்த நம்பியாண்டார் நம்பிகளும் அவதரித்த ஊர். கணபதியை அவரது படை வீடுகளுக்கே சென்று தரிசித்து சிறப்பான பலன்களை பெறுவோம். அதுக்கு அடுத்தது கும்பகோணம் தஞ்சாவூர் சாலையில் அமைந்துள்ள திருவளர்ச்சுழி தேவார பாடல் பெற்ற சிவன் கோவில். வெள்ளை விநாயகர் கோயில் இருக்கு. தேவர்கள் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையும் பொழுது
தடங்கள் ஏற்பட விநாயகரை வணங்காததால் தடையை உண்டானது அப்படின்னு உணர்த்த தேவர்கள் பார்க்கடலையிலிருந்து அந்த நுரையை கொண்டு விநாயகரை திருவுருவம் செஞ்சு வழிபட்டனர். விநாயகன் ஆசுடன் மீண்டும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் பெற்றனர் அப்படின்னு இந்த ஸ்தல புராணம் சொல்லுது. நாம அந்த இமேஜ பார்க்கும்போதும் சரி, அவர் கோயில பார்க்கும் போதும் சரி, கடல் நுரையால் செய்யப்பட்ட அந்த கணபதி அப்படியே அழகா உட்கார்ந்துட்டு இருக்காரு. காலத்துல இத்தனை வருஷம், எத்தனை யுகம், கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், அப்படியே ஒரு சக்கர பொம்மை செஞ்சு வச்சா எப்படி இருக்குமா அப்படிதாங்க இருக்க. ஆனா இப்ப நமக்கு கொடுக்குற இமேஜ் ஒரு நீட்டா ஒரு பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா அந்த கருவறைக்குள்ளார இருந்த கடல் நுரை விநாயகர் கொஞ்சம் ரியலா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தார். அந்த விநாயகர் பார்க்கடல் நுரையால் செய்யப்பட்ட விநாயகர், வெள்ளை நிறத்தால் இருப்பதால் இவர் வெள்ள விநாயகா அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம லலிதா தேவிக்கு சக்தி பீட்டங்கள் இருக்கு, 108 சக்தி பீட்டங்கள் இருக்கு, 51 சக்தி பீட்டங்கள் இருக்குன்னு சொல்றோம்ல. அது மாதிரி விநாயகருக்கு 9 சக்தி பீட்டங்கள் இருக்குதாங்க. எனக்கு இந்த தகவல் மெல்ல கிடைச்சது, இல்லைன்னா இதோட இமேஜையும் தேடி எடுத்திருப்பேன். சனத்குமார் சம்ஹிதா அப்படின்னா தனகர், சனந்தர், சனாதகர், ஜாதகர், சனத்குமார்னு 4 பசங்களை சொல்றோம்ல. நம்ம கல்லால மரத்துக்கு கீழே சிவபெருமான் சின்முத்திரை காட்டி உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த 4வரும் அவர்கிட்ட மௌனமா குரு தீட்சை வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த சனத்குமார சம்ஹிதையில் உள்ள மிலாத மங்க காண்டம், மிலாத மங்க காண்டம் பகுதியான பலாசவன மகாதிமியத்தில் கூறப்பட்ட தகவல். திருவாரூர் மாவட்டம் சீர்காழி பகுதியில் இளைய முதுகூடம், ஆரண்யேஸ்வரம், மதங்காசிரமம், திருநாங்கூர், பெருந்தோட்டம், யோகேஸ்வரம், மேலையூர், காவேரி பூம்பட்டினம், திருவெண்காட்டு பகுதிகளை சுற்றி இந்த 9 பீடங்கள் இருக்கு. கணேச பீடம் இது நவசக்திமயம். சித்தி பிலம் என்கிற கீழ பெரும் பள்ளத்தில் இருக்கு. நம்ம கேதுவுக்காக போறோம், அங்க இருக்கோம். அங்கெல்லாம் கணேசருக்கு மயூரா அப்படின்னு பேராம். ஸ்வானந்த கணேச பீடம் சிவன், சக்தி, சூரியன், விஷ்ணு, பிரம்மா இவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. இங்கே சித்தி புத்தி சமேதராக கோவில் கண்டு உள்ளார். புஷ்டி பீட்டம், நாகநாதர் சன்னதியிலே இந்த புஷ்டி பீட்டம் இருக்குது. இந்த புஷ்டி பீட்டமானது 8800 ரிஷிகளால் பூஜிக்கப்பட்டு ஸ்தாபனம் செஞ்சாங்களாம். இதுல இருக்கிற விநாயகர் புஷ்டி கணேசர்னு சொல்றாங்களாம். சட் சக்தி பீட்டம், சட் சக்தினா 6ன்னு சொல்லுவாங்க. சட் சக்தி நாகநாத கேந்திரத்தில் உள்ளது. இதில் கஜானனர் முதலான கணேச மூர்த்திகள் இருக்காங்க. தர்ம பீடம், காவேரி பூம்பட்டினம் செல்லும் பாதையில் தர்மபுரம் என்று இன்று வரை இந்த தலம் விளங்குகிறது. பாண்டவர்களால் பூஜிக்கப்பட்ட தர்மகுல விநாயகர் இங்கே வீற்றுள்ளார். யக்ஷ ரூபிணியான தர்ம தேவதையால் பூஜிக்கப்பட்ட கணபதி இவர். இப்போ நமக்கு நேரம் இல்லைன்னா அந்த கதையும் சொல்லலாம், சுல்பமா சொல்லிடலாம். பாண்டவர்கள் வனவாசம் போயிட்டு இருக்கும் பொழுது தனிதாகம் ஏற்படுது. எங்கேயாவது தண்ணி இருந்தா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நகலர் போற. நகல ஒரு குளம் இருக்கு, முதல்ல நாம தண்ணி தாகம் தீர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா அங்க எல்லாருக்கும் இலை தொன்னையில செஞ்சு எடுத்துட்டு போலான்னு இறங்குறான். நகலா, உன் கம்பீரத்தை காட்டாத, நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்ல, அதுக்கப்புறமா நீ தண்ணி குடிக்கலாம் யக்ஷன் சொல்றான். இவன் அதெல்லாம் மறந்துட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிக்க மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதே மாதிரி சகாதேவன், அதே மாதிரி அர்ஜுனன், அதே மாதிரி பீமன், திரௌபதியும் தர்மரும் தவிச்சிட்டு இருக்காங்க தண்ணிக்கு. ஏன்னா போனவங்களையும் காணோம், தண்ணியும் காணோம். தர்மர் வராரு, சில கேள்விகளை யக்ஷன் கேட்க, அதுக்கு தர்மர் நியாய முறையில பதில் சொல்ல, உனக்கு ஒரு வரம் தர, பஞ்ச பாண்டவர்களின் மூத்தவனான நீ இருக்க, இந்த மிச்ச 4 பேர்ல யார நான் உயிர்ப்பித்து கொடுக்கட்டும்? நகுலனை கொடுங்க. நகுலனையா? ஆமா. ஏப்பா, வீரத்துல பிறந்த அர்ஜுனனும் பீமனும் வேண்டாம், நகுலன் வேணுமா? எங்க அம்மா குந்தி மாதாவுக்கு பிறந்த நான் உயிரோடு இருக்கேன், மாத்ரி மாதாவுக்கு பிறந்த நகுலனும் உயிரோடு இருக்கணும். தர்ம தேவதை அப்பதான் வெளிப்படுறாங்க. தர்மனின் தந்தை யம தர்மராஜன், தர்மா
உன்னை சோதிக்கத்தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதனால அவருக்குன்னு சொல்லி தர்மபுரம் அப்படின்னு ஒரு இடத்துல பஞ்ச பாண்டவர்களால் தர்மகுலம் அப்படின்னு ஒண்ணு தோற்றுவிக்கப்பட்டு யக்ஷ ரூபிணியான தர்ம தேவதையாக பூஜிக்கப்பட்ட கணபதி இவர். இவங்களை சோதிச்சு பார்த்தார் இல்லையா தர்மர். இவங்க விநாயகரோட அருளால ஜெயிச்சுட்டாங்க தானே. அதனால யம தர்மராஜனால் பூஜிக்கப்பட்ட கணபதி. நாராயண பீட்டம் காவேரி சங்கமமாகின்ற இடத்தில் சமுத்திர ராஜனால் பூஜிக்கப்பட்டு தீர்த்த விநாயகர் அப்படிங்கிற பேர்ல இருக்கார். ஓங்கார பீட்டம் தெப்பத்தூர் என்னும் வேதபுரத்தில் பரமேஸ்வரனால் பிரதிஷ்டையான பரமேச விநாயகர் இந்த தலத்திலே அருள் தருகிறார். காமாயினி பீட்டம் செங்கழு நீர் படித்துறை உள்ள கௌதம ஆசிரமத்தில் மேலையூர் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க இந்திரனால் பூஜிக்கப்பட்ட கல்கார விநாயகர் கோவில். புருஷார்த்த பீட்டம் திரு நாங்கூர் அருகே மதங்காசிரமத்தில் மதங்க மகரிஷியால் ஏற்படுத்தப்பட்ட புருஷார்த்த விநாயகர் சிவசக்தியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தியாய் உள்ளார். இதன் உள்ளேயே உப விநாயகர் ரூபங்களாக தர்ம, அர்த்த, காம, சிருஷ்டி, மோட்ச பீட்டங்களும் இருக்கா. இது கொஞ்சம் புது தகவல். இதோட இமேஜே கிடைச்சதுன்னு நான் ஷேர் பண்றேன். ஓலம் கேட்ட விநாயகர் சுந்தரர் காவேரி கரையிலிருந்து ஓலம் இட்டார். வெள்ள பெருக்கா இருக்கு, நான் எப்படி தாண்டி வர்றது? அவர் ஓலம் ஓலம் ஓலம்னு விநாயகர் கூப்பிடுறாரு. உடனே பிள்ளையாரும் அந்த ஓலத்தை கேட்டதுனால ஓலம் கேட்ட விநாயகர் வெள்ளத்தை கட்டுப்படுத்தினார். திரு ஞான சம்பந்தர் காவேரியின் கரையில் நின்று பதிகம் பாடினார். இக்கரையில் இருந்த விநாயகர் பதில் ஓலம் கொடுத்து காவேரியில் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தினார். அவர் சுந்தரர் கரைக்கு வருவதற்கான வழியை ஏற்பட்டு அவர் வர்றதுக்கு உதவி பண்ணார். இது போன்ற கதைகளில் விநாயகரை ஓலமிட்ட விநாயகர் அல்லது ஓலம் கேட்ட விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க. தூய தமிழ்ல ஓலம் என்பது தமிழில் உதவிக்கான குரல் அல்லது அழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்திய விநாயகர். நம்ம இதுவரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்னதான கதைகள் இந்த நவசக்தி பீடத்தையும் பார்த்திருக்கோம். இந்த நவசக்தி பீடத்தோட இமேஜஸ் கிடைச்சா அடியேன் அவசியம் அவசியம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டேன் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி, நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.